வாணி கூட நீ எவ்வளவு சண்டை போட்டிருக்க. அவ உன்கிட்ட நெக்லஸ் கொடுத்ததுக்கு அவ கையை நசுக்கி விட்டதுதானே நீ? நான் அத வேணும்னே பண்ணல. நான் கதவை சாத்தும் போது அவ கைய உள்ள விட்டுட்டான். அத வச்சு இப்போ நான் தான் புடவை எரிச்சேன்னு சொல்றியா? ஆமா, நீ தான் எரிச்சிருக்கணும். சஞ்சய், வேதா கொஞ்சம் பொறுமையா இருமா. விடுங்கக்கா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருக்கான். அம்மா இல்லம்மா, அவதான். இரு. மானசா புடவைய எரிச்சத நீ பாத்தியா? அது வாணி மேல அப்பா புடவையை வச்சு பார்க்கும்போது கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மானசா புடவைய எரிச்சத நீ பாத்தியா? சொல்லு சொல்லு, பாத்தியா? பார்க்கலாமா? நீ பாத்தியா வாணி? இல்ல. வேற யாராவது பாத்தீங்களா? வேற யாருமே பார்க்கல வேதா. அப்புறம் எந்த தைரியத்துல மானசா தான் இத பண்ணான்னு சொல்ற? இல்லம்மா, அவதான் வித்யா கிட்ட ஏற்கனவே சண்டை போட்டிருக்கா. மானசா உன் தங்கச்சிடா. அவளை பத்தி நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? வாணி மேல மானசாவுக்கு கோபம் இருக்கலாம். ஆனா அவ இப்படி எல்லாம் சீப்பா நடந்துக்கிற பொண்ணு இல்ல. எல்லாம் இவளால வந்ததுமா? முதல்ல அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சான். இப்போ என் அண்ணனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். என்ன நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு தெரியாம நீ எப்படிடா மானசாவை அக்யூஸ் பண்ணலாம்? நீ பண்ணது சரியா? நீ பண்ணது சரியா? தப்புதாம்மா. சாரி கேளு. சாரி கேளு. சாரி. வாணி, நீ ரூம்குள்ள போகும்போதே புடவை எரிஞ்சிருந்ததா? ஆமா, எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நான் தான் போய் அணைச்சேன். உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? ஏன் கழுத்தை பிடிச்சா தூக்குற? உன்னோட சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன்டி. உன்னதான் கேக்குறேன். நீ யார் மேலயாவது சந்தேகப்படுறியா? இல்லம்மா. அங்கிள் ரூம்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பெட்லயே நெருப்பு பிடிச்சிச்சுல, அந்த மாதிரி கூட ஆகியிருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிஷியனை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுமே. அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடக்கும்? என் புடவை கரண்ட் பட்டு எரிஞ்சதாவே இருக்கட்டும். என்னால நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதோட இதை விட்டுருங்க. அது எப்படிமா விட முடியும்? யார் எரிச்சதுன்னு தெரிய வேணாமா? அக்கா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். அவருக்கு விஷயம் தெரிஞ்சா இத ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்திருவாரு. பாத்துக்கலாம். வாணி, புடவை எடுத்துட்டு உள்ள போ. சரிங்கம்மா. சஞ்சய், நீ வாணி விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்க. உங்க அப்பா மாதிரியே நீயும் அவளுக்காக நம்ம குடும்பத்தையே எதிர்த்து நிக்காத. அப்படிலாம் இல்லம்மா. அவ இந்த வீட்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் அவளால இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. குறிப்பா அதுல நீ சம்பந்தப்படவே கூடாது. சரி. எல்லாரும் போங்க.
வித்யா, இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இது வெறும் துணி தானே, சரி விடு, நான் உனக்கு வேற ஒரு புடவை வாங்கி தரேன். இல்ல சஞ்சய், நீ எனக்கு 1000 புடவை வாங்கி கொடுத்தாலும் அது எதுவுமே இந்த புடவைக்கு ஈடாகாது சஞ்சய். அப்படி என்ன இருக்கு இந்த புடவையில? கல்யாணம் ஆன எந்த பொண்ணும் பிறந்த வீட்ல இருந்து எவ்வளவு சீரு கொண்டு வந்தாலும் புகுந்த வீட்ல புருஷன் ஆசையா முத தடவை எடுத்து கொடுக்கிற புடவையதான் பெருசா நினைப்பா. அந்த மாதிரிதான் நானும். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நான் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு நீ என்னைய வெறுத்து ஒதுக்குன. என் மனசுல என்ன இருக்கு, நான் எதை விரும்புறேன்னு எதை பத்தியும் யோசிக்காம இருந்தேன். அப்படிப்பட்ட நீ ஒரு கணவனா எனக்கு முதல் தடவையா எடுத்து கொடுத்த புடவை இது. உடனே கிடைச்சிருந்தா கூட நான் இந்த புடவைய அவ்வளவு முக்கியமா நினைச்சிருக்க மாட்டேன். இதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இப்படி ஆனா பசியோட இருக்க குழந்தைக்கு கொடுத்த சாப்பாட்ட பாதியிலே பறிச்ச மாதிரி இருக்கு சஞ்சய். வித்யா, நீ இந்த அளவுக்கு இந்த புடவை மேல எமோஷனலா கனெக்ட் ஆவன்னு நான் நினைக்கல வித்யா. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம் இது. அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கலங்க போது. இதுக்கு நீ புடவைய வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாம் சஞ்சய். சாரி வித்யா, எனக்கு எந்த ஒரு பொருளையும் எமோஷனலாக பார்த்து பழக்கமே இல்லை. அதனால தான் உன் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அது வெறும் துணிதானேன்னு நினச்சிட்டேன். எந்த ஒரு பொருளுக்கும் உயிர் இல்லதா, ஆனா அந்த பொருளுக்கு பின்னாடி அதை கொடுத்தவங்களோட மனசு இருக்கு. நாம அவங்க மேல வச்சிருக்க பாசம் இருக்கு. நான் இந்த புடவைய அப்படிதான் பாக்குறேன். உன் கஷ்டத்தை மறக்க என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்ல, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம் சஞ்சய். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். வித்யா, வித்யா, வித்யா. சஞ்சய், இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? என் கூட வா. எங்க? நீ வா சொல்றேன். நடு ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப எங்க கூப்பிடுற? நீ வா வித்யா, வா, நான் சொல்றேன்.
எங்க கூட்டிட்டு போற சஞ்சய்? ஏற்கனவே இப்படிதான் ராத்திரி தனியா போய் போலீஸ் கிட்ட மாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் யாராவது பார்த்து அத்தை கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். இந்த தடவை என்ன சொன்னாலும் அத்தை நம்ப மாட்டாங்க. என்ன சிரிக்கிற? பிரச்சனை வேண்டாம் சஞ்சய். காரை நீ வீட்டுக்கு திருப்பு. யாராச்சும் பாத்துட்டு போறாங்க. இந்த தடவை எதுவும் பிரச்சனை ஆகாது, பயப்படாம வா. என்ன தனியா வெளியில கூட்டிட்டு போற அளவுக்கு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? நான் மட்டும் இல்லை, இப்போ நீயும் தைரியமா இருக்கலாம். இனி உன் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆ, என்ன சொல்ற நீ? அது நீ என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே ஆளாளுக்கு ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அதான் உன்னை ஊர்லயே கொண்டு போய் விடலான்னு இருக்கேன். விளையாடாத சஞ்சய். ஏய், நான் விளையாடலாம் இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். இனியும் நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நீ உன் வீட்டுக்கே போயிடு. அங்கே உன் தங்கச்சி, அத்தை, மாமா அவங்க கூட சந்தோஷமா இரு. நீ சும்மா தானே சொல்ற? இல்லை வித்யா, நிஜமாக உன்னை ஊருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். தாத்தாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் சஞ்சய். அவர் ஈஸியாக சொல்லிடுவார். கஷ்டப்பட போகிறது நீயும் நானும் தானே. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இனி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது. நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன். சஞ்சய், காரை நிறுத்து. எதுக்கு? என் உசிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஊருக்கு போக மாட்டேன். என்னை திரும்ப கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. வித்யா, நீ என் வீட்டில் இருக்கிறதால நம்ம 2 பேரோட நிம்மதியும் போகுது. நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் முடிவு பண்ணிட்டேன். சஞ்சய், காரை நிறுத்து. நிறுத்துன்னு சொன்ன. முடியாது. ஏய், என்ன பண்ற? ஏய், கார் ஓட்டிட்டு இருக்க. ஏய், ஏய், கையை விடு. ஏன் இப்படி பண்ற? விடு. ஏய், வித்யா, அண்ணா, எங்கம்மா போனோம்? நீங்க போங்க, நான் சொல்றேன். லட்சுமி, அக்கா, லட்சுமி. 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 என்ன மன்னிச்சிருடி. அம்மா மாதிரி எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். ஆனா என் வாழ்க்கையை காப்பாத்திக்க உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு எப்பவும் உன்னை சுத்தியே தாண்டி இருந்துச்சு. அக்கா உன்னை விட்டு வந்துட்டேன்னு என் மேல உனக்கு கோபமா? சொல்லு. அக்கா அடி 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 அடி.
நீ அங்க பத்திரமா இருக்கியாடா? மாமா உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அத்தை உன்னை திட்டினாங்களா, அடிச்சாங்களா? என்ன மன்னிச்சிருடா தங்கம். அக்காக்கு வர வழி இல்லாம தான் நாங்க வராம இருக்க. உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு தினம் தினம் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த நைட்டு முழுக்க லக்ஷ்மி உன் கூட தான் இருக்க போறா. பசிக்குதா? சஞ்சய், பக்கத்துல ஹோட்டல் ஏதாச்சும் இருக்கா? தெரியல வித்யா. இந்த நேரத்துல ஹோட்டல் இருக்காது. சரி, வந்து கார்ல இருங்க, ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க. வா. வாங்க. வா. அண்ணா, சாப்பிட ஏதாவது இருக்கா? இல்லை சார், எல்லாம் முடிஞ்சிச்சு சார். இல்ல, பாவம் சின்ன பொண்ணுக்கு பசிக்குது. எதுவும் இல்லை சார், மாவும் முடிஞ்சிருச்சு. முட்டை இருக்குல்ல, ஆம்லெட்டாவது போட்டு தரீங்களா? இல்லை சார், ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, இந்த மறுபடியும் ஆன் பண்ண முடியாது சார். நான் வேணா பண்ணிக்கிட்டா? அண்ணா கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணே பாருங்கண்ணே. வித்யா, அழாத ப்ளீஸ். நீ சந்தோஷப்படுன்னு நினைச்சுதான் உன் தங்கச்சியை நான் வர வச்சேன். நீ இப்படி அழுத என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இருந்தே ஒரு நாள் கூட அவ என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவளுக்கு அம்மா அப்பா எல்லா உறவுமே நான் தான். அவளோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் என்னால மட்டும்தான் உடனே புரிஞ்சுக்க முடியும். நான் இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. நான் இருக்கும்போதே அத்தையும் சுமத்தையும் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நான் இல்லாதப்போ என்னென்ன பண்றாங்களோ. வித்யா, உன் மாமாவும் சரி நம்ம தாத்தாவும் சரி நல்லபடியாக லக்ஷ்மியை பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரே ஒரு குறை நீயும் அவ கூட இல்லைங்கிறது மட்டும்தான். அது சீக்கிரமாகவே சரியாயிடும். வீடு வந்துருச்சு.
வித்யா ஆ, என்னது சஞ்சய்? இந்தா